கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ தெரிஞ்ச போகிற அந்த கம்பம் 71வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் சீனியர் சாம்பியன்ஷிப் மாபெரும் கபடி போட்டி விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த சிறப்பான விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த கபடி விளையாட்டு வீரர், இந்திய கபடி வீரர் செயலாளர், சேலம் மாவட்டம் அமைச்சர் கபடி, தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக இணைச் செயலாளர் அறிவிச்சார் திரு ஆர் சாமியப்பன் அவருடைய ஏற்பாட்டின் பேரிலே மிக சிறப்பாக எழுச்சியாக 71வது மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் சீனியர் சாம்பியன்ஷிப் மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக தலைவர், சீனியர் வைஸ் பிரசிடன்ட், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் அறிவு சோதரர் திரு சோலை எம் ராஜா அவர்களை, அவர் என்னுடைய நண்பர், என்னோடு எங்களுடைய இயக்கத்திலே பொறுப்பில் இருக்கின்றவர், அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி. அதே போல தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக பொதுச் செயலாளர், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனை சேர்ந்த திரு ஏ சபிகுல்லா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக பொருளாளர் திரு ஏ சண்முகம் அவர்களும், தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக சேர்மன் திரு கே பி பாண்டியன் அவர்களும் மற்றும் அமைப்பு செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் விளையாட்டு வீரர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய விளையாட்டு வீரர் திருப்பூரை சேர்ந்த திரு பாலசாமி அவர்களும், அர்ஜுனா விருது பெற்ற முன்னாள் இந்திய கபடி வீரர் திரு டைகர் ராஜரத்னம் அவர்களும், முன்னாள் ஐசிஎஃப் தேசிய விளையாட்டு வீரர் திரு கருணாநிதி அவர்களும், தெற்கு ரயில்வே இந்திய கபடி வீரர் திரு சுப்பிரமணியன் மணமேடு அவர்கள், வருமான வரியைச் சேர்ந்த இந்திய கபடி வீரர் திரு முருகானந்த் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற சங்ககிரி சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சோதர் திரு எஸ் சுந்தரராஜன் அவர்களுக்கும், வீரபாண்டி முன்னாள் சேர்மன் கழக செயலாளர் அறிவிச்சார் வரதராஜ் அவர்களுக்கும், சங்ககிரி ஒன்றிய கழக செயலாளர் திரு என்சிஆர் ரத்தினம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற இந்த விளையாட்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னோடி நிர்வாகிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கபடி மேட்சை ரசிப்பதற்காக வந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் நடுவர்களுக்கும் இந்த கபடி போட்டியிலே கலந்து கொண்டு தன்னுடைய வலிமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, அருமை சகோதரர் திரு சோலை எம் ராஜா அவர் குறிப்பிட்டார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் இந்த மாவட்டத்தினுடைய வசிக்கின்றவன், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன், என்னிடத்திலே அவர் மதுரையிலே இருந்தாலும் அவர் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை ஏற்று இந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடை கொடுத்து அரசு வேலைவாய்ப்பிலே அல்லது இந்த வாய்ப்பை தந்தோம். அதன் மூலமாக பல பேர் இன்றைக்கு பல்வேறு பணிகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. போட்டி துவக்கி வைத்தார்கள். அதை ஊக்குவிக்கும் விதமாக பயிற்சி தொகையை 50,000 இருந்ததை 1 லட்சமாக உயர்த்தினோம். எஸ்டிஏடி விளையாட்டு விருதுகள் அங்கே ஒரு நாள் ஊக்கப்படியாக இருந்த 75 ரூபாயை 250 ரூபாயாக நாம் உயர்த்தினோம். இதனால் விளையாட்டு